ஊரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சங்கல்பகல்பலதிகாம் அவதிம் க்ஷமாயாக ஸ்வேச்சாவராகமகிஷீம் சுலபானுகம்பம் விஸ்வஸ்ய மாதரம் அகிஞ்சன காமதேனோ விஸ்வம் வராமசரண சரணோ பிரபத்யே. உத்தமமாக பகவானுடைய உயர்ந்த அவதாரமான நாராயணியத்தினுடைய அவதார கிரமங்கள்ல 12வது தசகத்துல நாராயண பட்டத்திரி 4வது ஸ்லோகத்துல அங்குஷ்ட மாத்திர வபுகு அப்படின்னு எப்படி வராக அவதாரம் கட்டவரலுக்கு அளவுக்கு எடுத்து உயர்ந்த ரூபத்துல பகவான் வளர்ந்தார் என்ற ஒரு பெருமைகளை எல்லாம் நமக்கு ஆச்சரியமாக சொல்லிட்டு இருக்கார். இதுல இருந்து குருவாயூரப்பன் அவருக்கு பிரத்யட்சமாக வராக அவதார தசகத்துல தான் காட்சி அளிக்கிறார் அப்படின்றது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களும் அவருடைய வர்ணனையும் அதற்கு ஒரு உதாரணமாக நமக்கு அமைய போறது. இப்ப சுவாமி அவதாரம் பண்ணது இருக்கே, தசாவதாரங்கள்ல பாகவதமும் சரி விஷ்ணு புராணமும் சரி அவதார கிரமங்கள் மத்ய கூர்ம வராகமா இருந்தா கூட அவர்கள் அவதாரம்னு வர்ணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் முதலாக உயர்ந்த அவதார கிரமம்னு ஆரம்பிக்கிறது நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோமே, அதுல வராக அவதாரத்தை தான் கொண்டு வராலாம். அதனால தான் வராக அவதாரம் உயர்ந்த அவதாரமாக சொல்லப்படுறது. அந்த புராணங்கள்லயும் சரி நாராயணியத்திலையும் சரி பின்னாடித்தான் கூர்மா அவதாரம் மத்ஸ்யாவதாரங்கள்லாம் வருது. அதனால தான் ஆழ்வார் கூட எம்பெருமான் உம்பர் ஆளும் அரணே ஆதி வராகம் முன் ஆனாய். எத்தனை அவதாரங்கள் எடுத்தா கூட நீ அவதாரங்கள்ன்ற ஒரு கிரமத்துல வரும்போது என்ன அழகுன்னா பட்டத்திரியோட ஸ்லோகத்தோட ஆழ்வானுடைய ஒரு கருத்தானது ஒத்து போறது. 4 வேதங்கள், பஞ்சபூதங்கள், 6 மலைகள், 7 திசைகள், 8 திக்குகள், நவநாயகர்கள், 10 அவதாரங்களுக்குள்ள ஒரு அவதாரமாக வரலாம். அது மாத்திரமில்ல, 7 சப்த மருத்துக்கள், சப்த ரிஷிகள், சப்த கன்னிகைகள் எல்லாத்தோட வராக அவதாரம் ஒத்து போகும். ஆக வேதங்களுடைய சாட்சியாக ஆரம்பித்தவர் 4 வேதங்களுடைய கிரமமாக நீ அவதாரத்துல யஜ்ஞ வராகமூர்த்தியாக ஆரம்பிச்சவன் அந்த தசாவதார ரூபத்துல உத்தமமான ஒரு உயர்ந்த முதல் ரூபமாக நீ நிக்கிறதுனால்தான் வராக அவதாரம் உயர்ந்ததாக இருக்குன்னு மகான்கள் கொண்டாடுவதாக இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அப்ப சுவாமி எடுத்த அவதாரத்தினுடைய முதல் பரிணாமம் என்னன்னா, வராக அவதாரம் என்னமோ ரொம்ப சின்ன அவதாரம் தான், ஆனா இதுல பலவிதமான திருநாமங்கள் பலவிதமான பரிணாமங்கள் பகவானுக்கு ஸ்வேதவராகம்னு ஆரம்பிச்சு யஜ்ஞவராக மூர்த்தியாக, ஞானவராக மூர்த்தியாக, லக்ஷ்மி வராக மூர்த்தியாக, ஆதிவராகம் அப்படின்னு பல பல பெயர்கள் ஒரே மூர்த்தியாக இருந்தாலும் பல பரிணாமங்கள்ல அவர் எடுத்திருக்கக்கூடிய அவதாரத்தினுடைய கம்பீரம், அந்த அழகு நம்மளை பிரமிக்க வைக்கிறதுன்னு நாராயணியத்துல பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல அழகா வர்ணிச்சுட்டு இருக்காரா. அப்ப சுவாமி எடுத்த முதல் அவதாரத்தினுடைய பேர் என்னன்னா ஏற்கனவே நம்ம கேட்டோம், ஸ்வேதவராகம். அவர் அந்த பிரம்மாவனுடைய மூக்கிலேந்து வந்தபோது வெள்ளை உருவத்துல வெள்ளை பன்றியாக வந்தாராம். அந்த ஒரு தத்துவம் நமக்கு அனைவரும் எனக்கு சமம் அப்படின்னு காண்பிப்பதோடு இல்லாமல் எல்லாரையும் நான் அரவணைப்பேன் அப்படின்னு உயர்ந்த அந்த ஒரு ரூபத்துல பகவான் தோன்றினார். வெள்ளை பன்றியாக பிரம்மா அவரை தரிசனம் பண்ண போது ஸ்வேதவராகம் எவ்வளவு அழகாக இருந்திருப்பார். அதனால தான் இன்னைக்கும் கலியுகத்துல நாம் வாழக்கூடிய கல்பம் இருக்கே, இந்த கல்பத்துக்கு என்ன பேருன்னா ஸ்வேதவராக கல்பம்னு பேர். நம்ம சங்கல்பெல்லாம் பண்ணிக்கச்சே கூட ஸ்வேதவராக கல்பே அப்படின்னு அந்த ஸ்வேதவராகத்தினுடைய பேரைத்தான் நம்ம சொல்லிப்போம். ஸ்வேதம்னா
வெள்ளை நமக்கு. அந்த ஒரு வெண்மை கலந்த ஒரு பன்றியாக இன்னைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் திருவெள்ளரைன்னு ஸ்ரீரங்கம் பக்கத்துல ஒரு அழகான ஒரு திவ்ய கஷேத்திரம். அந்த திருவெள்ளரையில பகவான் நமக்கு ஸ்வேத வராகமாகத்தான் தோன்றினாராம். அந்த தலைவரலாறு சொல்றது, இக்ஷ்வாகு வம்சத்துல சிபின்னு ஒரு மகாராஜா, அந்த மகாராஜா அயோத்தியிலேருந்து கிளம்பி இப்படி வேட்டையாடிண்டே வரச்சே இந்த திருவள்ளரையில வந்து வீரர்களோடு வேட்டையாடி ஒரு மரத்தடியில ஒரு நிழல்ல தங்கினானா. அப்ப ஒரு வெள்ளை பன்றி வேணும்னே இந்த ராஜாவுக்கு அப்படி எப்படியும் சுத்தி வந்தது. கிட்டக்க வரும், வேகமா ஓடும், மேல விழப்பாக்கும். இவருக்கு கோபம் வந்தது, பிடிச்சிட்டு வாங்குவாத அப்படின்னு வீரர்களை அனுப்பினாராம். அப்ப சிபி சக்கரவர்த்தியால் துரத்தப்பட்ட இந்த ஸ்வேதவராகம் வெள்ளை பன்றி கிடுகிடுகிடுன்னு ஓடி அந்த திருவள்ளரையில ஒரு புதருக்குள்ள ஒழிஞ்சுட்டான். ராஜா கிட்டக்க வந்து சொன்னான். மகாராஜா தேடிண்டே போனார். அந்த புதரை அந்த இடத்துல எட்டி பார்த்தால் அந்த புதருக்குள்ள ஒரு அழகான ஒரு மகரிஷியானவர் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார், மார்க்கண்டேய மகரிஷி. அவரை நமஸ்காரம் பண்ணி, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு புதர்ல ஒரு பன்றி போயிடுத்தேன்னா, அப்ப அதை பன்றின்னு சொல்லாத, ஸ்வேதவராக பெருமாள் யார் பிரம்மாவுக்கு அவதரித்து முதல்ல தன்னுடைய தரிசனத்தை அளித்தாரோ அவரே உனக்கு இந்த திவ்ய தரிசனத்தை அவர் அளிச்சிருக்கார். அதனால இந்த புதருக்கு க்ஷீரத்தால திருமஞ்சனம் பண்ணு, அதாவது பாலால அபிஷேகம் பண்ணுனார். ராஜாவும் பயபக்தியோட பாலால அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டே இருக்க செய்ய உள்ளுக்குள்ளேந்து பகவான் ஸ்வேதவராக மூர்த்தியாக பிரம்மாவுக்கு இப்ப இந்த ஸ்லோகத்துல தரிசனம் அளிப்பது போல சிபி சக்கரவர்த்திக்கும் அளித்து உடனே புண்டரீகாட்சன்ற திருநாமத்தோட தான் விக்கிரக ரூபமாக அந்த இடத்துல நின்றான். அங்குத்தான் திருவள்ளரை ஆலயமானது இப்போது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் அந்த கஷேத்திரத்திற்கு ஆதி திருவள்ளரை என்ற ஒரு திருநாமமானது ஏற்பட்டதாம். அந்த வம்சத்துல வராகமூர்த்தி தரிசனம் கொடுத்ததுனாலயோ என்னவோ தெரியல, அதனால தான் பின்னாடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணும் போது இங்க இக்ஷ்வாகு வம்சத்துல அவதாரம் பண்ணதுக்கே காரணம் ஒன்னு ரங்கநாத திருவாராதனம், இரண்டாவது ஸ்வேதவராகமூர்த்தியினுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை இந்த வம்சத்தை சேர்ந்த சிபி சக்கரவர்த்தி ஆகிய மகாராஜா அடைஞ்சிருக்கார். அவருடைய வம்சத்துல வந்த பின்னாடி வந்த தசரதர் வயசுல தசரதருக்கு மகனாக நாம் பிறப்பது நமக்கு பாக்கியம்னு வராகமூர்த்தியை முன்னிட்டு சுவாமி இங்க தீர்மானம் பண்ணது என்பதெல்லாம் ஆச்சரியமான ஒரு வரலாறுகள். சிறிய அவதாரமாக இருந்தா கூட மானவேல் உன் கண்மடவார் மன்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஞானமாகிய அன்றிரு நிலவிடந்தவனே திருவள்ளரை நின்றானே என்ற ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் பட்டத்திரியோட திவ்யமான இந்த ஸ்லோகத்துக்கு ஒத்து போறதான். இதையும் இந்த பரிணாமத்துல ஸ்வேதவராக கல்பத்தை நாம முதல்ல திருவள்ளரையோட தியானம் பண்ணி இப்ப இந்த 12வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை தொடர்றாரு பட்டத்திரி. அதை பார்த்தோம்னா அந்த பொருத்த நமக்கு அங்குஷ்ட மாத்ரவபுகோ உத்பதித புரஸ்தாத் பூயோ பிகும்பி சதர்ச சமஜ்ரம்பதாஸ்வம் அப்ரே ததாவித முதிக்ஷ்ய பவந்தமுச்சைகி விஸ்மேரதமோ விதிரகாத் சகசூனுபிஸ்வைகே. குருவாயூரப்பா, அங்குஷ்ட மாத்திரத்துல ஸ்வேதவராகமாக நீ அவதரித்து பிரம்மாவுக்கு திவ்ய தரிசனத்தை அளித்து வளர ஆரம்பித்தாயாமேன் இவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் நாமும் ஒரு ஆதி வராகமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு ஒரு திருக்கோயில வலம் வந்துருக்கோன்றது உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். கும்பகோணத்தில் பட்டாபிராமர் சன்னதிக்கு அருகில் உள்ள பஜார் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய அழகான திருக்கோயில் ஆதி வராக சுவாமியினுடைய ஒரு திருக்கோயில். அந்த கோயிலுக்குள் நுழைந்து நாம் பல திவ்ய தரிசனங்களை அடைந்து இதோ ஒரு சன்னதிக்கு வாசலிலே நிற்கின்றோம். இங்கு நமக்கு சேவை சாதிப்பவர் அழகாக லக்ஷ்மி அயக்ரீவ பெருமாள். அவருடைய திவ்ய தரிசனம் இதோ சங்கு சக்கரத்தை தான் 2 திருக்கரங்களிலே தாங்கிக் கொண்டிருக்க ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே என்று ஞான முத்திரையை வலது கையானது நமக்கு அனுகிரக ஹஸ்தமாக காண்பிக்க மற்றொரு திருக்கரத்திலே புத்தகத்தை தான் தாங்கிக் கொண்டு ஸ்வயமாகவே தன்னுடைய விக்கிரகத்திலே யஜ்ஞோபவீதத்தை தான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அயக்ரீவன் வெறும் அயக்ரீவனாக நமக்கு காட்சி தராமல் ஆச்சரியமாக மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே லாவகமாக அமர்த்தி கொண்டு மகாலட்சுமியும் அமர்ந்த திருக்கோலத்திலே அயக்ரீவனுடைய மடியிலே குதூகலமாக நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய திருக்கோலம்
எம்பெருமானை அவள் அரவணைத்துக் கொண்டிருக்க, அவளும் இவரை அரவணைத்துக் கொண்டிருக்க, இதோ லக்ஷ்மி அயக்ரீவனுடைய திவ்ய தரிசனத்தோடு சற்றே நகருகின்றோம். அதற்கு அடுத்தது திவ்யமான ஒரு தரிசனம். இவரும் லக்ஷ்மியோடு காட்சியளிக்கின்றார். ஆனால் லக்ஷ்மி அயக்ரீவர் அல்ல, லக்ஷ்மி நிருசிம்மனுடைய திவ்ய தரிசனமானது நமக்கு கிடைக்கின்றது. அமர்ந்த திருக்கோலத்திலே இதோ உயர்ந்த கிரீடத்தோடு இவரும் 2 புஜங்களிலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு ஒரு திவ்ய கஸ்தமானது தாங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று யஸ்யாபவத் பக்த ஜனார்த்தி கந்துகு பிதிர்த்வமன்யேஸ்வ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பேவதார ஸ்தமனன்யலப்யம் லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே என்று லக்ஷ்மி நிருசிம்மனாக அபய முத்திரையை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்க, மகாலட்சுமியும் அவருடைய மடியிலே அமர்ந்து கொண்டு லக்ஷ்மி நிருசிம்மனான எம்பெருமானை அரவணைத்துக் கொண்டு சாந்தமான முகத்துடன் தாமரை புஷ்பத்தை தான் கையிலே வைத்துக் கொண்டு ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய லக்ஷ்மி நிருசிம்மனையும் நாம் தரிசித்து இதோ மற்றொரு திவ்ய தரிசனத்திற்கு வந்துவிட்டோம். ஆகா, ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே இந்த திருக்கோயிலிலே அழகாக சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு வரத கஸ்தத்துடன் ஒரு புறம் ஸ்ரீதேவியும் மற்றொரு புறம் பூமாதேவியும் அவர்கள் இருவரும் அழகாக தாமரை பூவைத்தான் கையிலே தாங்கிக் கொண்டு வினா வெங்கடேசம் நனாதோ நனாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி என்று அழகான முகம் நேத்திரங்களுடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய உத்தமமான திவ்ய தரிசனத்தோடு இதோ ஆதிவராக ஸ்வேதவராக சுவாமியினுடைய சிந்தனையோடு நாராயண பட்டத்திரி குருவாயூரில் இந்த ஸ்லோகத்தை எவ்வாறு தொடருகின்றார் என்று நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். ஆதிவராகர் ஸ்வேதவராகர் அவரே அந்த அற்புதமான காட்சியை அப்ரேததாவிதமுதீக்ஷ்ய பவந்தமுச்சைர் விஸ்மேரதம் விதிரகாத் சகசோனு பிஸ்வைகே. குருவாயூரப்பா, கட்ட விரல் அளவுக்கு நீ தோன்றின, ஆனால் இவர்கள் பார்த்துட்டே இருக்க செய்ய உயர்ந்த யானை அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. பிரம்மாண்டமான ஒரு ரூபம், அப்படிப்பட்டவனுடைய ரூபம் உயர்ந்த கம்பீரமாக காட்சியளிப்பதால்தான் இத்தனை பேரும் ஒன்னு புகழ்ந்துருக்கான்னு எனக்கு தோன்றது. அந்த ரூபத்தை பார்த்து ஆச்சரியமா மனு முதலிய பெரியவர்கள் எல்லாம் இந்த ரூபம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு ஒன்னு சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சா. சோஸ்திரத்தால நீ மகிழ்ந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ரூபமாக நீ அமைந்திருக்கக்கூடிய ஒரு வைபவம் இருக்கே. இந்த ஸ்வேதவராகம், இந்த ஆதிவராகம், முதல் 2 பரிணாமங்கள் உன்னுடைய அவதாரத்துல தோன்றிய இந்த ஒரு வைபவத்தை யார் உட்கார்ந்து ஸ்ரவணம் பண்றாளோ, இந்த ரூபத்தை யார் சிந்தனை பண்றாளோ, அவளுக்கு எந்த விதமான பூமியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அவளை அணுகாத வண்ணம் நீ பார்த்துண்டையாமே. அப்படி சர்வருக்கும் அப்படி அவதாரம் பண்ண செய்ய அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக வராகவதாரத்தினுடைய பெருமையை எடுத்து காட்டிக்கொண்டு விஸ்மேரதம் விதிரகாத் சகசோனு பிஸ்வைகே இந்த ரூபத்தோட நீ வந்து அவதாரம் பண்ணி எங்களை எல்லாம் ஒரு ஏற்றத்துல நீ கொண்டு வரக்கூடிய அற்புதமான வைபவம்னு தஸ்யாபி பஸ்யதஸ்வஸ்த க்ஷணேன கில பாரத கஜமாத்திர பிரவருத்தே ததத்புத வபூத்மகதே. அற்புதமாக சுவாமி வளருகிறார்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை இந்த ஆதிவராக சுவாமியினுடைய மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு இந்த திருக்கோயிலிலிருந்து நாம் நலம் தரும் நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.